லட்சுமி கடாட்சகம் பெற வசதி உள்ளவர்கள் அவர்கள் செல்வத்தை இழந்து ஏழை ஆவதற்கும் வசதி இல்லாதவர்கள் சகல சம்பத்தும் பெற்று அமோகமாக வாழ்வதற்கும் பல காரணங்கள் உள்ளன. சகல சம்பத்தும் பெற்றவர்கள் பல பேர்தான் தோன்றி விதமாக நடந்து செல்வத்தை இழப்பவர்கள் உண்டு. காரணம் நம் சொல் செயல் சிந்தனையில் நேர்மை இல்லாமல் வீட்டை எப்போதும் நேர்மறை எண்ணங்கள் சூழ்ந்திருக்க நஷ்ட தேவதை மிகவும் சுலபமாக அந்த வீட்டில் நுழைந்து விடுவாள். அதே நேரம் எவ்வளவு வறுமை சூழ்நிலையில் இருந்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து பரஸ்பர அன்புடன் வாழ்ந்து வீட்டை கோயிலாக வைத்திருக்க நஷ்டலட்சுமிக்கு அந்த வீட்டில் இடமில்லை என ஓடிவிடுவாள். அந்த நேரம் மகாலட்சுமி நிரந்தரமாக அந்த வீட்டில் குடியேறி சகல சம்பத்தும் கிடைக்க அருள்வாள். அடுத்து வீடு எப்போதும் சந்தோஷமாக இருக்க இந்த 3 பேரை வீட்டில் சேர்க்க கூடாது. 1. முக ஸ்துதி செய்பவர் முகத்துக்கு முன்னால் நல்லவிதம் பேசி பின்னால் குத்துவார்கள். 2. போலிசாமியார்கள் வறுமை நிலையில் இருப்பவர்கள் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்பதற்கு ஏற்ப போலி சாமியாரை அணுகுவார்கள். அவர்களுக்கு பலிகடா ஆகி துன்பத்திற்கு ஆளாவார்கள். 3. சொந்தம் என்ற போர்வையில் வந்து அதிக துன்பத்தை கொடுப்பார்கள். எனவே சொல் செயல் சிந்தனையை நல்லவிதம் வைத்துக் கொண்டு வீட்டில் எப்போதும் நேர்மறை ஆற்றல் இருக்குமாறு பார்த்துக் கொண்டு எப்போதும் லட்சுமி கடாட்சகம் நிலவி சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ